ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு. நிறைய பேர் வந்து என்னோடய மாம் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லாங் வீடியோவாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கூட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த நியூவாக வந்து இந்த மாம் ரொட்டீன் vlog வந்து அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் நிறைய வியூஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் இப்போ 18,000 பேர் வந்துட்டாங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாம் ரொட்டீன் அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு லாங் வீடியோவாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த விலாகு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் 1.5 மாதம் ஆகுது பாப்பா பிறந்து. இந்த டைமில் வந்து நம்ம அம்மா வீட்டில் தான் எப்போவுமே ரெஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு முழுக்க முழுக்க ஒரு 6 மாதம் ஆகிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து யூகேஜி படிக்கிறான். அவனை வந்து கம்பல்சரி ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், என் பாப்பா ஸ்பெஷல் சைல்டு. அவனுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கிடச்சி இந்த அளவுக்கு படிச்சுட்டு வர்றதே வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைல்டை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. சில ஸ்கூலில் அக்செப்டே பண்ணிக்கல கிருத்திக்கை. அட்லீஸ்ட் இந்த ஸ்கூலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்க டைமில் நான் வந்து எனக்காகவும் என் குட்டி பையனுக்காகவும் பார்த்திங்கன்னா அவனோட படிப்பு நிறுத்திட்டோம். ஒரு 1.5 மாதம் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கே போகல அவன். அப்போ வந்து அவனோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இது விட்டால் வேலைக்காகாது, அவனுக்கு வந்து தெரப்பியும் கொடுத்தாகணும். ஸ்கூல் போகலனா கூட ஒரு 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 மாதம் கழித்து போனால் கூட ஏதோ பிக்கப் பண்ணிப்பான்னு வச்சுக்கோங்க. ஆனால் முழுக்க முழுக்க தெரப்பி கொடுத்தாகணும் அவனுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் சென்னைக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன இந்த அக்கா சென்னைக்கு வந்துட்டாங்க, கை குழந்தைய வச்சு எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே கேட்டாங்க, ஏம்மா அவசரப்பட்டு வந்த, அம்மா வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சி செக்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ வெயிட்டெல்லாம் தூக்க கூடாது, தையில் எதனா பிரிஞ்சிட போகுது அப்படின்றது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஊரில். அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க, வராதம்மா வீட்லேயே அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுங்க, ஒரு பையன் பார்த்தா இன்னொரு பையனை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து என்ன தான் வந்து 2வது பையன் நல்லா நார்மலாக பிறந்தாலும் என்னோடய செல்லம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பையன்தான். அவனோட படிப்பும் சரி, அவனோட முன்னேற்றத்துக்கும் என்னால் எந்த தடையும் வந்துடக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோசமே நான் வந்து 1.5 மாதத்துலேயே கிளம்பி வந்துட்டு என்னோடய ரொட்டீன் வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா பார்சலும் வந்து வந்த அன்றைக்கி நான் என்றைக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்தேன். சாட்டர்டே ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்தேன்னா ஒரு 7 o'clock மேலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பாப்பாவை பால் கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கையில் வந்து சுத்தமாக பொருள் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நைட்டில் குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து குட்டி பையனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி கிருத்திக் வந்து யூஸ் பண்ண அந்த ரேக் வந்து இருக்குது, அதனால் புதுசாக வாங்கலை. இன்றைக்கி வந்து அதாவது மண்டே வந்து கிருத்திக்கு பர்த்டே, அதனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி வந்து பாயசம் செஞ்சுருந்தாங்க. எங்கள் மாமியார் தான் என் கூட வந்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். சாட்டர்டே மண்டே இந்த 2 நாள் தான் நான் vlog எடுத்தேன். சண்டே ஒரு நாள் நான் சுத்தமாக vlogயே எடுக்கலை. எனக்கு வந்து அந்த டே வந்து பழகத்துக்கு கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து பாப்பாக்கும் சரி எனக்கும் சரி தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வரைக்கும் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்தாங்க. சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நைட்டு வரைக்கும் அந்த மண்டே வந்து எப்படியோ வந்து மாமியார் வந்து செஞ்சு வச்சது மேனேஜ் பண்ணிட்டேன். டியூஸ்டேலேருந்து தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோலையும் கண்டிப்பாக வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து தனியாக வந்து ஒரு 2 குழந்தைங்கள வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத இன்னொரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு டெமோ மாதிரி நான் வந்து ஒரு பிளான் போட்டு காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி போல் எழுந்து எல்லா ஒர்க் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலை எது பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியும், குழந்தையும் அட்டன் டைமில் பார்த்துக்க முடியும் அப்படின்றதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம ஒரு மாமாக வந்து 2 குழந்தைங்கள பார்த்துக்கவே முடியாது. ஆனால் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு பிளான் போட்டு கரெக்டாக ஒரு 5 o'clock ஏன்னா என் பையன் தூங்குகிற டைமை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
அவன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ நைட் ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கணும், மார்னிங் ஷிஃப்ட் ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். என்ன எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் தான் கொஞ்சம் இருக்காது. மற்றபடி வந்து என் பையன் வந்து இன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட், அதாவது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தூங்குவான், அப்புறம் எழுந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். இப்போ கூட வந்து கொஞ்ச நேரம் தூங்குறான். ஸோ அந்த கேப்பில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 5 o'clock எழுந்து அந்த ரொட்டீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் வந்து காட்டினேன்னா, நிறைய பேர் வந்து தனியாக ஒரு குழந்தைங்கள ட்வின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய குழந்தை ஆல்ரெடி இருக்குது, சின்ன குழந்தைய வந்து தனியாக சென்னையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை எந்த ஊராக இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறத வந்து என் வீடியோ பார்த்து கூட ஒரு மோட்டிவ் ஆகலாம்ல. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து இது எனக்கும் புதுசு. ஆனால் வந்து நம்மளே மோட்டிவ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும். நிஜமாக அதுதான் நான் என்ன நினச்சேன், எனக்கு இன்றைக்கி ப்ரௌடாக இருந்துச்சு. என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நிஜமாவா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிருத்திக்கையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த குட்டி பையனையும் பார்த்துக்க முடியுதா, அந்த அளவுக்கு நான் வந்து பிளானிங் போட்டேன். அது என்ன மாதிரி பிளானிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷனான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தை தூங்கும் போது தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா யாருமே இல்லை சென்னையில், நான், என் ஹஸ்பண்டு, பாப்பா அப்படி தான் இருக்காங்க. இப்போ கூட ஹஸ்பண்ட் ஒர்க் தான் போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து தனியாக இருக்கோம் அப்படின்றத ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணதே வந்து சில டைம் மாற வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், திடீர்னு அழுவோம். அது நம்மளால் சொல்லவே முடியாது, யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு குயிக்காக வந்து இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அளவில் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஒன்று காட்டியிருக்கேன்ல, இது வந்து புது ஃப்ரிட்ஜு. ஆக்சுவலாக டெலிவரி டைமில் வந்து கிருத்திக் வந்து அவங்க தாத்தா கிட்ட விட்டுட்டு போகும்போது கிருத்திக் என்ன பண்ணிட்டான், அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து இந்த பழைய ஃப்ரிட்ஜை கொடுத்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து எக்ஸ்சேஞ்சில் மாற்றிட்டோம் அமேசானில். ஸோ இது இஎம்ஐ தான். ஸோ ஒரு செலவு வந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு 18,000 நினைக்கிறேன், இஎம்ஐயில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாப்பா ஒரு 10 நிமிஷம் தூக்கும். ஆனால் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து கிச்சன் வந்து மாமியார் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அந்த டைமுக்குலேருந்து தான் கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிச்சன் வந்து மாமியார் விட்ட பிறகு கடகடன்னு நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தருக்கு ஒரு கை இது இருக்கும்ல, எங்கள் மாமியாருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்க அந்த பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி என் கைவாட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அவனை ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாப்பா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் தூங்குறானா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் வந்து ஸ்பீடாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க இதில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவிலாம் வந்து ஒர்க் பண்ணலை. ஸோ திடீர்னு வந்து இது என் சொந்தக்காரங்க பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பீங்க, கண்டிப்பாக ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணுற அப்படின்னு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் கேப் விட்டு வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நான் வந்து நிறைய டைம் எடுத்து தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இருந்தால் நம்மளால் வந்து சமைக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து எப்போவுமே சமையல் பண்ணுவேன். ஸோ ஏன் கைவாட்டமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நான் ஒரு க்ளீனிங் பைத்தியம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மெஸ்ஸியாக பார்த்தோன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். என் மாமியார் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு 2 நாள் வந்து சமைச்சு போட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக பழகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் மேனேஜ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டைமில் இது பண்ணிடணும்னு மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிஜமாக நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் என்னை வந்து காப்பாற்றுது. இந்த டைமில் இது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன், இந்த டைமுக்குள்ளே இது முடிச்சிடணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். சில டைம் என்னால் முடியாதா, சரி பரவாயில்ல, அடுத்த டைம் இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட வந்து யோசிச்சிருப்பேன், துணி மடிக்கலாமா அப்படின்னு. இல்லை குழந்தை தூங்கட்டும், அந்த குழந்தை தூங்குற கேப்பில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். அப்புறம் ஈவினிங் மேலே அவனை வந்து கீழே போட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாட விடுவல, அந்த கேப்பில் துணியும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். எல்லாமே ஒரு பிளான் தாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன்.
மாமியார் வந்து ஒரு டைம் சொன்னாங்க, இந்த மாதிரி யூடியூப்பில் அந்த ஒர்க் பண்ணுறது வந்து அந்த கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ யோசித்தேன், அப்போது வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து அந்த வீடியோக்கோசம் தான் நம்ம வந்து வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் வந்து வேலையே செய்ய மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த வீடியோக்கோசம் மட்டும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்கல்ல. அதனால் வந்து எல்லா யூடியூபர்ஸையும் அப்படியே நினச்சிக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைப் கிடையாது. உண்மையிலே நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் மாமியார் சொல்லும்போது கூட நான் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து அந்த வீடியோக்கோசம் தான் வந்து நம்ம அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆனால் நான் தப்பாக நினைக்கல. நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் நான் வந்து நம்மளை வந்து இப்படி கூட நினைப்ப வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அது மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் யூடியூப்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நிஜமாக நான் அப்படி கிடையாது. என்னோட வீடியோ வந்து அது பாட்டுன்னு ஓடும், அது பாட்டுன்னு நான் பாட்டுன்னு வேலை செய்வேன். ஸோ எப்போ வந்தாலும் என் வீட்டில் வந்து நீங்கள் எப்போ வந்து திடீர்னு சடனாக வந்தாலும் நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுப்பேன். ஏன்னா வந்து எனக்கு மெஸ்ஸியாக வச்சுக்க பிடிக்காது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா சில யூடியூபர்ஸ் பண்ணுற தவறால் உண்மையால் ஹார்ட் ஒர்க் பண்ணுற யூடியூபர்ஸை வந்து வீடியோக்கோசம் தான் பண்ணுறாங்க, உண்மையாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் உண்மையிலே உள்ளதை உள்ளபடி தான் நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் தான் இதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. நான் நிஜமாக வந்து என்னோடய ஒர்க் என்னவோ அதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன் தவிர யூடியூப்புக்காக நான் வந்து எந்த எஃபெக்டும் போடலை. கிருத்திக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆஸ்வெல் புக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் வந்து கிருத்திக் ஒரு சின்ன புக்ஸ்லாம் வாங்கினா அது ரொம்ப கம்மி ரேட்டாக இருந்துச்சு. ஒரு 17 ரூபா 23 ரூபா ரேட்லலாம் இருந்துச்சு. அது வந்து மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் காட்டலான்னு இருக்கேன். அது நிஜமாக வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒக்காபுலரி அதெல்லாம் வந்து ரீடிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் அந்த அமேசான் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் சேலுன்னு வந்து லைவில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா புக்கும் வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபா 27 ரூபா தான் இருக்குது. ஸோ யாருக்குன்னா வேணால் அந்த வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூப்பன் கோட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூப்பன் கோடு, வெப்சைட் லிங்க்கு, அமேசான் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 17 ரூபா 23 ரூபா ஆஃபர்லாம் நாளைக்கு வரைக்கும் தான் இருக்குது. யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கிக்கோங்க. மறக்காமல் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.